இந்த தொடக்க நாள்ல பேசுற மாதிரி கடைசி நாள் வரைக்கும் என் தொண்டை ஒத்துழைச்சிடணும். அதுதான் இங்க இருக்க பிரச்சனை. அது பாட்டுக்கு தொண்டை கட்டி புண்ணாக போன பிறகு ஆனா ஒரு பாட்டுமா கூட்டத்துல அதுதான் பெரிய பாடா இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கு. இந்த தேர்தல்கள்லாம் உங்களுக்கு எல்லாம் வேலை செய்ய ரொம்ப உற்சாகமா இருக்கு, நம்பிக்கையோட இருக்கு. 10 லட்சம் கோடி கடனில நாடு, இதுல இலவச வேற பெருவக்க கேடு, வாக்க சகிக்காத சனம்படும் பாடு, இத வளர்ச்சின்னு வாங்கிலிய போடுறான் போடு. என்னம்மா தேவை சக்கமா கண்ணத்தோரந்த வாரம்மா எங்க கவலையை கொண்டு நீனம்மா. என்னம்மா தேவை சக்கம்மா நாடு நாடமா போடுற நியாயம்மா. பாதுகாப்பு இல்லை பச்சை புள்ளி சாலிகள் சொல்ல, நாட்டில நாடும் கொலை கொள்ள, இந்த கொடுமையை எங்கேதான் போய் சொல்ல. என்னம்மா தேவை சக்கம்மா நாடு நாசமா போகுது நியாயம்மா. நீங்க பாருங்க, மொத்தம் ஊழல் லஞ்சத்தில உரி கிடக்குறான், உண்மையிலே நிற்கிறான். அட ஓட்டுக்கு காசை வாரி இறக்கிறான், உழைக்கும் மக்களைத்தான் வயிற்றில் அடிக்கிறான். என்னம்மா தேவை சட்டமா ஆச்சு பெழுத்து விட்டுருவோம். பேசாம எதை பத்தியும் கொல்லப்படாத, எதை பத்தியும் கொல்லப்படாத. இது ஆட்டமே நம்ம கையிலதான் இருக்கும். என்னடா நீங்க படம் காட்டுறீங்க, நாங்க எங்க படத்தை பாருங்கடா காட்டுறோம். அதனால ஒண்ணும் இல்ல, நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் இல்ல, காசு. நம்மகிட்ட உலகத்திலே சிறந்தது ஒன்று கருத்து. நாம ஒரு தேசியத்தின் பிள்ளைகள். நம்ம மண்ணில இருந்து எடுத்து வைக்கிற அரசியல் நம்ம மாநில மக்களுக்கு, நம்ம மக்களுக்கு மட்டும் இல்ல, உலக பொதுமைக்கு. தண்ணி இல்ல பூமிக்குள்ளன்னு சொல்றது உலக பொதுமைக்கு. காற்று கரித்துகளாயிடுச்சு, கந்தக தூசாயிடுச்சுங்கிறது உலக பொதுமைக்குத்தான். புவி வெப்பமாகுது, தடுக்கணும், பருவநிலை மாறுதுங்கிறது உலக பொதுமைக்குத்தான். அப்படி உலக பொதுமைக்கு அரசியலை தமிழர்களால் மட்டும்தான் முன்னெடுக்க முடியும். ஏன்னா இவன் மட்டும்தான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்றவன், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்றவன். நமது முன்னவர்கள் வள்ளுவன், கபிலன், கம்பன், இளங்கோ எல்லாம் உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்த குடி தமிழ் குடி மட்டும்தான். அதனால எதை பத்தி யோசிக்காம களத்துக்கு போங்க, களத்துல நிக்கிறவர்களோட நில்லுங்க, ஒற்றுமையா இருக்கு. நம்மளுடைய கோட்பாடு உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்யப்பட நாம் தமிழர். இதான் நம்முடைய கோட்பாடு. அதை மனசுல வச்சுக்கிறோங்க. சட்டம் படித்த சட்ட பாதுகாப்பு ஒண்ணுதான் வளர்கிற ஒரு அரசியல் இயக்கத்திற்கு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு என்றைக்கும் இருக்கிறது என்று நம் தம்பி தங்கைகளுக்கு நீங்கள் உறுதியை கொடுத்து கொண்டே இருங்க. உனக்கு ஒன்றென்றால் நாம் தமிழர் கட்சியின் சட்ட பிரிவு உன் பக்கத்துல நிற்கும் அப்படின்னு நம்ம கொலை செய்ய போகல, கொள்ளையடிக்க போகல, வளர்த்து திருட போகல. மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு போராடதான் நம்ம பிள்ளைகள் போவாங்க. அதனால நீங்க தொடர்ந்து செய்யுங்க. நமக்கான காலம் உங்களுக்கு தெரியும். உணர்ச்சி பாவலர் காசி ஆனந்தன் அவர்கள் எழுதியதிலே தந்தை செல்வா அவர்களை காலம் உருவாக்கிய தலைவன் தந்தை செல்வா அவர்கள், காலத்தை உருவாக்கிய தலைவன் நம் உயிர் தலைவன். காலம் வரும் என்று காத்திருக்கவில்லை, நமக்கான காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த காலம் 2026 தொடங்குகிறது. அதனால்தான் 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம். இப்ப உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரே பணி மாநாடு. தமிழர் இனத்தினுடைய ஒரு பெரிய எழுச்சி இதுல காட்டும். அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொண்டால் எவரும் எதிர்நிற்க முடியாதுங்கிறார் ஐயா இறையன்பு. நாம் அடிபட்ட இனமும் அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல, அடிபட்ட புலியும் கூட. அப்ப நாம் எழுச்சி வரும்போது எவ்வளவு பெரிய எழுச்சி என்பதை காட்டணும். சாதிக்கு கூடிவிட்டால், மதத்திற்கு கூடிவிட்டால், சாமிக்கு கூடிவிட்டால், கட்சிகளுக்கு கூடிவிட்டால், ஆனால் தான் பிறந்த இனத்திற்கென்று தமிழன் இப்படி கூடுகிறான், கூடுவான். மான
உணர்வோடும் இன உணர்வோடும் கூடுவான் என்பதை காட்டும். வழக்கறிஞர் என்றால் உங்களோடு படித்தவர்கள் பணி செய்கிறோம். வேற அரசியல் கட்சியில் இருந்தாலும் நம்ம அரசியல் கட்சியில் ஈடுபாடு இல்லாமல் ஒரு முறை வா, ஒரு விழாவாக கருதிவா, ஒரு சுற்றுலாவாக கருதிவா என்று அழைத்து வாருங்கள். நீங்கள் மட்டும் வருவதை தவிர குடும்பத்தில் அம்மா அப்பா தம்பி தங்கைகள் உடன் பிறந்தவர்கள் பொண்ணு கொடுத்தவர்கள் பொண்ணு எடுத்தவர்கள் நம் பரம்பரையே வர வேண்டும் என்று. ஏன் வறுமையில் இருக்கிற ஒரு வீட்டை ஒரே ஒரு மகன் உழைத்து வறுமையை போக்க முடியாது. வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மகனும் உழைக்கணும். அடிமைப்பட்ட நாட்டை இனத்தை விடுவிக்க ஒரே ஒரு மகன் போராடி விடுவிக்க முடியாது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் கடமை உண்டு. அப்படி பார்த்தால் என்னை பெற்றவர்களுக்கு, என் உடன் பிறந்தவர்களுக்கு, என்னோடு வந்த என் உயிர் துணைக்கு எல்லாருக்கும் இந்த பொறுப்பும் கடமையும் கையளிக்கப்பட்டிருக்கு. அதனால் இது நம் இனத்தின், நம்மளுக்கு ஒரு பெருமை இருக்கு. இந்த கட்சியில நம்ம புதுசா நம்ம பிள்ளைகள் வந்தாலும் பேரம் பேசி ஒரு 10 லட்ச ரூபா தாரம் போயிரு, ஒரு 50 லட்ச ரூபா தாரம் போயிரு அப்படின்னு சில கட்சியெல்லாம் என் பங்காளி வடிவேஸ்வரன் இடத்திலிருந்தே இன்னொரு கட்சிக்கு தாவுகிற மாதிரி இந்த அதிமுக கட்சியிலிருந்து இப்படி இப்படி சொல்லார்ல, அந்த மாதிரி நம்ம பிள்ளைகள் இதுவரை செஞ்சதில்லை. பிள்ளைகளா இருக்கிறாங்க, அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். நம் பிள்ளைகள் நாமும் தவறு செய்ய விட்டுறக்கூடாது. எப்படின்னா என்னதான் மாற்று வேட்பாளர் வச்சிருந்தாலும் நம்ம சரி அதுல சரியானவர் தான் நிறுத்திருப்போம். அவரே களத்துக்கு போற மாதிரி எல்லா வேட்புமனுகளும் ஏற்கப்பட்டதுங்கிறது தான் முதல் வெற்றி செய்தி. முதல்ல நமக்கு அதுல நீங்க உங்களுக்கு அதிகம் என்ன சொல்ல வேண்டியதில்லை. சட்டம் படித்த பிள்ளைகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அச்சம்ங்கிறது உங்களுக்கு வர வேண்டியது. இவர் இந்த தொகுதியில போட்டியிடுறார், அதிமுக அவர் நிற்கிறார், திமுக இவர் நிற்கிறார், இவர் எவர் நிற்கிறார் இல்ல, நாங்க அந்த தொகுதியில நிற்கிறோம். எந்த கூட்டணியை பார்த்தும் எந்த கட்சியை பார்த்தும் நமக்கு பயம் இல்லை. நம்மளை பார்த்துதான் இங்க எல்லாருக்கும் அவங்க எல்லாருக்கும் பயம் இருக்கு. அதனால அது பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த பணி இந்த தேர்தலில் நீங்க சாதாரணமா செய்து முடிப்பீங்க. இதுவரைக்கும் அந்த 1-2 இடங்களில் பிழை நிகழ்ந்திருக்கு. அந்த பிழையும் இந்த தேர்தலில் நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அவ்வளவு. அதுக்கப்புறம் வழக்கறிஞர்களுக்கு உள்ள நடக்கிற தேர்தலுக்கு நாம எல்லாரும் எப்ப நடக்குதுன்னு தெரியல. இதையே ஒரு கலந்தாய்வா வச்சு கூட நீங்க உங்களுக்குள்ள கலந்து பேசி அது ஒருங்கிணைந்து செயல்படுங்க. அது அடுத்து. அதுக்கப்புறம் இந்த தேர்தலுக்கு பிறகு பயணம் பண்ணி ஒவ்வொரு மாவட்டமாக சேர்ந்து இந்த பாசறை, இந்த சட்ட பாசறையை இன்னும் பெரிதுபடுத்தி வலிமைப்படுத்துவது எப்படி, அதை நீங்க செய்யுங்க. அது உங்களுக்கு முழு சுதந்திரம். நீங்க இதுல நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் நான் கேட்பேன். ஏன்னா சட்டத்துல எனக்கு ஆனா இப்படி செய்யணும்னு அப்படி செய்யணும்னா சரின்னு சொல்ல போறேன். அவ்வளவுதான். அது வேலை நடந்துகிட்டு இருக்கு. அது உங்க வேலையில, அது அண்ணன் வேலை. அதை நான் பார்த்துட்டேன். வழக்கறிஞர்களே சில பேர் போட்டி போடுறீங்க. தம்பி கார்த்திகெல்லாம் திருச்சுழியில போட்டிடுறாப்புல. அவனுக்கு எல்லாரும் என் தம்பி அபூபக்கர் எங்க அவரு கடைநல்லூர்ல போட்டிடுறார். நிறைய வழக்கறிஞர்கள் களத்துல நிக்கிறாங்க. எல்லாம் நம்ம பிள்ளைங்க. இங்க என்ன பிரச்சனைனா அந்த பொறியியலையும் சட்டம் படித்ததையும் படிப்பாவே இருந்தது இல்லை மக்கள். வக்கீலா இன்ஜினியரா டாக்டரா இந்த போதையை ஒழிக்க முடியாது. இந்த டாக்டர் படிக்கிற அப்புறம் தம்பி ஸ்ரீதர் கும்மிடிப்பூண்டியில போட்டிடுறார். மாதிரி வந்திருக்கேன். கர்லா அப்படி பல வழக்கறிஞர்கள் தம்பி தங்கை எல்லாம் போட்டிடுறாங்க. இன்னும் அது தங்கச்சியை நிறுத்தலாம்னா என்னது அது வயசு 24-25 ஆகல. நிறைய மருத்துவர்கள், நிறைய இளைய பிள்ளைகள் 6 24 1 மாசம் எல்லாம் திட்டக்கூடிய ஒரு தங்கச்சிக்கு 1 மாசம் குறையுது. அவன் 1 நாளாலும் அடிச்சு விட்டுருவான். அது நம்ம இவர் அண்ணா நகர்ல தம்பி தங்கை போட்டிருக்காங்க. 134 பேருக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு. அதுல ஒரு தாத்தாவுக்கு வாய்ப்பு அடிச்சு தொலைகிறாங்கன்னா அப்படி போயிடுச்சு. கொஞ்சம் கருப்பு மலைமாவது சாப்பிட்டா அது மாதிரியாவது பண்ணி விடுறாங்கன்னா கேட்க மாட்டாங்க. அடையாளம்
அது மாதிரி வேட்பாளர்கள்லாம் தேர்வாயிட்டது. நம்ம மகளை நிறுத்தினா நினைச்ச யாழினிய அதுக்கு 24 வயசு ஆகுதுன்னு ஒரு வயசு குறையுது. எல்லாம் இந்த மாதிரி நிறைய தகுதியான பிள்ளைகள் தேங்கிட்டாங்க. அவங்க 29க்கு தகுதியா வந்துருவாங்கன்னு நினைக்கிறோம். நம்ம நிறைய சொல்றதுல இல்லை, பெண்களுக்கான சம வாய்ப்பை முறை கொடுக்குறோம். நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கு வாய்ப்பு. பன்னெடுங்காலமா இந்திய திராவிட அரசுகளால புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் உங்களுக்கு தெரியும் எதுன்னு. அந்த சமூகங்களை எல்லாம் இவங்க வந்து அரசியல் எப்படி சொல்றது, ஒரு சின்னாக்கியார் கூட தரல. அந்த மக்களின் வாக்கை மட்டும் பறிச்சுக்கிட்டு இவங்க அப்படி நம்ம செய்யல. நம்ம கிட்ட சாதியையும் மதத்தையும் பார்த்துட்டா முடிஞ்சிடும், கதை முடிஞ்சிடும். அதனாலதான் நம்ம வந்து சொல்லிடுறோம், நீங்க சாதி பார்த்து போட்ட ஓட்டு எதையும் ஜாதிக்கல, அப்படி மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாற்றல, கொஞ்சம் மனசை மாத்தி மனுஷன் பார்த்து போடுங்க ஓட்ட, கொஞ்சம் மாத்துங்க நாட்டை அப்படின்னு நம்ம இந்த மாதிரி நிறைய பாடல்களை இட்டுக்கிட்டு வச்சிருக்கோம். நான் சொல்லுவல்ல, சிவநாட்டத்தை பார்த்திருக்கேன், நீ சீமா நாட்டத்தை பார்க்க எல்லாருக்கும் வேண்டுதல்